2024 ஆண்டு நடைபெற்ற குரூப் 1 தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கட்டாயமாக இலவச கல்வி வழங்கணும், சட்டப்பூர்வமாக அது அரசே வழங்கணும் அப்படின்னு சொன்ன சட்டத்திருத்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2002 கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தம் 86வது சட்டத்திருத்தம். அந்த சட்டத்திருத்தம் பிரிவு 45 திருத்தி பிரிவு 21 கீழே தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக சேர்த்துச்சு. அப்படின்னா மாநில அரசு என்ன செய்யணும் அப்படின்னா 6 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு இந்த கல்வியை வழங்கணும். முன்பருவ மழலையர் கல்வி, அதாவது 1ஆம் வகுப்புக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய கல்வியை பற்றி இது பேசுது. 10ஆம் வகுப்பு சமூகவியல் புத்தகத்தில் முதல் பாடம் இந்திய அரசியலமைப்புங்கிற பாடத்தில் அதை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. 86வது சட்டத்திருத்தம் பற்றி 2002 கொண்டு வந்தது. ஸோ அதான் இப்போ பார்த்தோம்ல, ஆரம்ப கல்வி 6 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும் அரசாங்கம் அப்படிங்கிறது. அடுத்து இது வந்து 3 விஷயங்களை பேசும். இதான் முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா 21A படி 6லேருந்து 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு இலவசமாக கட்டாய கல்வியை அரசாங்கமே வழங்கணும். இது ரெண்டாவது விஷயம். அடுத்து மூணாவது தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 51A கீழே அடிப்படை கடமைகளை சேர்த்துருக்கு. குடிமக்களுடைய கடமை இது. 6லேருந்து 14 வயது வரைக்கும் பிள்ளைங்களை படிக்க வைக்க வேண்டியது பெற்றோரோட கடமை. இந்த 3 விஷயத்தையுமே இந்த சட்டத்திருத்தம் பேசுது. முதல்ல 6 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி கொடுக்கணும். ரெண்டாவது வந்து 6லேருந்து 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு அரசாங்கம் கல்வி கொடுக்கணும். அடுத்து 51A படி 6லேருந்து 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு பெற்றோர் கொடுக்கணும். இந்த மூணையுமே 86வது சட்டத்திருத்தம் 2002 கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்திருத்தம் தான் பேசுது. சிலபஸில் இந்திய ஆட்சியலில் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற